அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்னைக்கு நம்ம வீடியோவில் irregular பீரியட் இருக்கு இல்லையா, அது எதனால் வருது, மெயின் ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். irregular பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ப்ரெக்னென்சி கண்டிப்பாக தள்ளி போகுங்க. ஏன்னா கரெக்டான பீரியடு சைக்கிள் இருக்கும் பொழுது தான் ஓவலேஷன் எப்போ நடக்குது, அதுக்கு எப்போ சேர்ந்து இருக்கணும், அந்த மாதிரியான நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் irregular பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ நம்ம ப்ரெக்னென்ட் எப்போ ஓவலேஷன் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. அதுவே நமக்கு நிறைய கொலாப்ஸை நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் irregular பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு PCOS அப்படிங்கிற மாதிரியான irregular பீரியடை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான டிசீஸ் வரும். அதாவது நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் PCOS பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இருக்கும். அது நம்ம irregular பீரியட் வர்றப்பவே நம்ம டாக்டர் போய் செக் பண்ணுறப்பவே இது இருக்குதா, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டாக்டர் செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட், நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலம் இதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் பேனிக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா இந்த PCOS ஏற்படும் பொழுது கருமுட்டைகளில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இதை கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மாதவிடாய் தள்ளி போகி irregular பீரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப வேணுங்க. நீங்கள் கரெக்டான வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட். வெயிட் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா எப்படியாவது குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழிகள் குறையும், அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் பீரியட் irregular ஆகும், ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் எல்லாம் சின்ன சின்ன முடிகள் வளர ஆரம்பிக்கும், தாடையில், அதுக்கப்புறம் உதட்டுக்கு மேலே அங்கேயெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரும், கண்டிப்பாக வரும். நான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரியான சிம்டம்ஸை அந்த மாதிரியான பிரச்சனைகளை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம முகத்தில் சின்ன சின்ன முடிகள் வர்றதுக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனையை கொண்டு வருது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியில் உங்கள் மைண்டை ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பேபியுமே சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சப்போஸ் நீங்கள் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே irregular பீரியட் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு 45 வயசுக்கு மேலே பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி நிற்கும். அந்த நிற்க போகிற சமயங்களில் irregular பீரியடாக இருக்கும். நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது தேவையில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு irregular பீரியடாக மாறும். சிலருக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கும் irregular பீரியடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ மேக்ஸிமம் காரணம் இதுதான், தைராய்டு, அதுக்கப்புறம் சுகர், இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னாலும் சம்டைம்ஸ் ஒரு சில மாதங்களுக்கு இந்த மாதிரி irregular பீரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகிறப்போ ஸ்டார்டிங்லேயே கவனிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகட்டும், அடுத்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த மந்த் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு mylanji.com சார்பாக வாழ்த்துக்கள். சப்போஸ் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க mylanji.com சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி வீடியோஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.